தமிழ் கூடாரம் நண்பர்கள், உறவுகள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில போய் படுத்தா கூட ஆரியம் நம்ம ஊருக்குள்ள வந்துட்டு போயிருது. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கருப்பு கொடி காட்டினா கூட ஆளுங்கட்சியா இருக்கும்போது வேற வழியே இல்லாம வெள்ளக்கொடை காட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வந்துடுறோம். ஆரியத்தை ஒழிக்கிறதுக்கு தான் இந்த திராவிடம் உருவாக்கப்பட்டது. இந்த திராவிடம் உருவாகி 100 வருஷம் ஆனாலும் கூட இந்த ஆரியம், பார்ப்பனியம், சனாதனம் இதெல்லாம் நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது. ஏன்டா இது போகவே மாட்டேங்குது அப்படின்னு நான் யோசிக்கும் போது திராவிட திருவாளர்கள் சொன்ன சில வார்த்தைகளும் அவருடைய சிஷ்யர்கள் சொன்ன சில வார்த்தைகளும் என் கண்ணில் பட்டுச்சு. ஓஹோ, இதெல்லாம் கடைபிடிக்காதனாலதான் நமக்கு ஆரியம் விடாம தொந்தரவு பண்ணுது, ஆரியம் நம்ம ஊருக்குள்ள வந்துருது. திராவிட திருவாளர்களும் அவருடைய சிஷ்ய பிள்ளைகளும் சொன்ன முத்தான 3 பாயிண்ட்டை உங்ககிட்ட நான் கொண்டு வந்திருக்கிறேன். அது இல்லாம இந்த 3 பாயிண்ட் நீங்க கேட்டதுக்கு அப்புறம் கடைசியா 2 டிப்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த 2 டிப்ஸும் கூட்டணி கட்சி தலைவர்கள் சொன்னது. இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க சிரிக்க கூடாது. சிரிச்சிங்கன்னா அப்புறம் ஆரியம் உள்ள வந்துடும். அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் செந்தில், இது தமிழ் கூடாரம். முதல் பாயிண்ட், திராவிட லுங்கி. திராவிட லுங்கிய நாம தமிழர்கள் அனைவரும் கட்டாயமாக அணியணும். நீங்க கேட்கலாம், எல்லாரும் நாங்க லுங்கி தானே போட்டுட்டு இருக்கோம், நீ என்னையா புதுசா சொல்ற அப்படின்னு கேட்டா, இது திராவிட லுங்கி, இது வேற மாதிரி. எப்படின்னா, இந்நாள் வரைக்கும் திராவிட தலைவர்கள் மட்டும்தான் அதை ரொம்ப பர்ஃபெக்டா கட்டிட்டு இருக்காங்க. ஆனா தமிழர்கள் நாம கொஞ்சம் பேர் தான் கட்டியிருக்கோம். எல்லா தமிழர்களும் எல்லார் வீட்டிலையும் நாம் இந்த லுங்கியை நம்ம கட்டும்போது அதை கட்டி நம்ம ஒரு போட்டோ எடுத்து பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் போடும்போது ஆரியம் அலரும், ஆரியம் கதரும் அப்படின்னு நான் சொல்லல. சொன்னது பெரியாருடைய நேரடி வாரிசா இருக்கக்கூடிய மதிமாறன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். மதிமாறன் உங்களுக்கு தெரியுமா? இவர் தான் மதிமாறன். பெரியார் சாயலே இருக்காரா? பெரியார் மாதிரியே இருக்காரா? மதிமாறனை பத்தி நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. மதிமாறன் ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ சீடர் கிடையாது. அவர் பெரியாருடைய நேரடி சீடர். பெரியார் இவர்கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்காரு. அது என்னன்னா, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி இவங்களை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பாதுகாப்பா வச்சிருக்கணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் மதிமாறனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அதை வச்சுதான் அவர் பல நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு. இப்ப என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னா, திராவிட லுங்கிய நம்ம எல்லாரும் போட்டுக்கிட்டோம்னு சொன்னா ஆரியம் அலரும் கதரும், நம்ம ஊரை விட்டு ஓடிரும் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவருடைய கூற்றுப்படி தமிழர்கள் எல்லாருமே நம்ம லுங்கி கட்டணும். நீங்க பெரிய தொழிலதிபரா இருக்கலாம், ஒரு 100 பேரை வச்சு வேலை வாங்குற ஆளாக கூட இருக்கலாம். அதெல்லாம் கூச்சவே படாதீங்க. லுங்கி கட்டிக்கிட்டே நீங்க ஆபீஸ்க்கு போங்க, அங்க போய் லுங்கி கட்டிட்டே வேலை செய்யுங்க. அதை போட்டோ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க பிளைட் ஓட்டுறீங்களா, கார் ஓட்டுறீங்களா, பைக் எது ஓட்டினாலும் லுங்கி கட்டிட்டே ஓட்டுங்க. நீங்க ஒரு ஓட்டப்பந்தய வீரரா, லுங்கியை மடிச்சு கட்டிட்டு ஓடுங்க. உங்களுக்கு பிறந்த குழந்தை ஒரு மாச குழந்தைனா கூட கூச்சவே படாதீங்க. சின்னதா ஒரு லுங்கியை கட் பண்ணியாவது அதை மூட்டி குழந்தைக்கு போட்டு விடுங்க. அப்புறம் பெண்கள் கூட நீங்க எல்லாருமே லுங்கி கட்டலாம். ஆரியம் ஒளிய வேண்டுமென்றால் நம்ம இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். மேல நம்ம சுடிதார் டாப்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம், அதனால பிரச்சனை இல்லை. ஏன்னா இது ஒரே கன்றாவே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த கூச்சமே படாம நம்ம எல்லாரும் உடனடியா திராவிட லுங்கிக்கு மாறினா சொன்னா, பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லாம் மாறணும்னு சொன்னா அதையெல்லாம் போட்டோ எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, ட்விட்டர்ல நீங்க போட்டீங்கன்னு சொன்னா நம்ம ஊருக்குள்ள வரவே வராது, சுத்தமா ஒளிஞ்சிரும். இதெல்லாம் நம்ம இவ்வளவு நாளா செய்யாதனாலதான் அப்பப்ப வந்துட்டு போகுது. அதுவும் பழைய லுங்கியா இருக்க கூடாது, புத்தம் புதிய லுங்கியா இருக்கணும். நீங்க ஐயா ஸ்டாலினை பாருங்க, வெளிநாட்டுக்கு போனா கூட அங்க அறையில தங்கி இருக்கும் போது புத்தம் புது லுங்கி கட்டியிருக்காரு. அநேகமா அவர் யூஸ் அண்ட் த்ரோ தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஒரு லுங்கி கட்டினார்னா திருப்பி அதை கட்ட மாட்டார் போல தெரியுது. அப்படியே லுங்கி புதுசா இருக்கு. மருத்துவமனையில நம்ம பார்த்துருக்கோம், மருத்துவமனையில எப்படி நம்ம துணி போட்டிருப்போம். ஆனா ஐயா மருத்துவமனையில புத்தம் புது லுங்கி கட்டியிருக்காரு. அது மாதிரி நம்ம கூடுமான வரைக்கும் புத்தம் புது லுங்கியா நம்ம போட்டாதான் அது திராவிட லுங்கி லிஸ்ட்ல சேரும். அப்பதான் ஆரியம் நம்ம பார்த்து பயப்படும். ஒருவேளை லுங்கி வாங்குறதுக்கு உங்களுக்கு வருமானம் இல்லை, லுங்கி வாங்குறதுக்கு வசதி பத்தல அப்படின்னு சொன்னா, உங்க வீட்டுல ஏதாவது பெட்ஷீட் இருந்துச்சுன்னா, கட்டம் போட்ட பெட்ஷீட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க கட் பண்ணி லுங்கியா தைச்சு நீங்க போட்டுக்கலாம்.
ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கிற லுங்கியவே பார்த்தாலே அதை பார்த்தா லுங்கி மாதிரி தெரியல, அது பெட்ஷீட் மாதிரி தான் தெரியுது. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க பெட்ஷீட்டை கூட லுங்கியா பயன்படுத்தலாம். அப்பதான் நம்ம ஆரியத்தை விரட்ட முடியும். ரெண்டாவது பாயிண்ட், தோசை சுட்டு சாப்பிடணும். தோசைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அழகு ஒரு தோசை சாப்பிட்றோம், ஊத்தாப்ப ஒருத்தர் சாப்பிட்றாரு, நெய்ஸ் ஒருத்தர் சாப்பிட்றாரு, முட்டை தோசை ஒருத்தர் சாப்பிட்றாரு. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. திராவிட தோசை, ஆரிய தோசை அப்படி இருக்கு. அதை வந்து வேற மாதிரி சொல்லலாம். ஒடுக்கப்பட்டவர்களின் தோசை, தாழ்த்தப்பட்டவர்களின் தோசை, உயர்ந்த ஜாதியினர் தோசை, இப்படி கூட சொல்லலாம். ஆனா அது எப்படி பார்த்தாலும் ஆரியத்தை தான் குறிக்குது. அப்போ ஆரிய தோசை நெய்ஸா இருக்கும், திராவிட தோசை மொத்தமா இருக்கும். அப்ப நம்ம என்னன்னே பார்க்காம எல்லாரும் வந்து எனக்கு மெலிசா தோசை வேணும், மெலிசா தோசை வேணும் அப்படின்னு சாப்பிட்டே இருந்தா ஆரிய எப்படி ஒழியும்? ஒழியாது. அப்ப மதிமாறன் அவர்கள் சொன்ன மாதிரி திராவிட தோசைக்கு மாறணும். மொத்தமா ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா எல்லாரும் அந்த மாதிரி தோசையை சுட்ட உடனே அதை வந்து வீடியோவோ போட்டோவோ எடுத்து நீங்க சமூக ஊடகங்கள்ல வந்து போட்டீங்கன்னு சொன்னா அதை பார்த்து கதரும். மதிமாறன் வந்து இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. அதனால தோசையில வந்து சாப்பிட்ற பொருள் தானே, எப்படி சாப்பிட்டா என்ன அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. தோசையில வந்து ஆரிய தோசை, திராவிட தோசை அப்படிலாம் இருக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு திராவிட தோசையா இருக்கக்கூடிய மொத்தமான தோசையை வந்து சுட்டு கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டீங்கன்னா ஆரியம் நம்ம ஊருக்குள்ள வராது. இது வந்து பெரியார் சீடரா இருக்கக்கூடிய மதிமாறன் அவர்களுடைய 2வது பாயிண்ட். எல்லாரும் செய்யணும். ஒரு சிலர் தான் அதை செய்யறாங்க. ஆனா எல்லாரும் செய்யும் போது திராவிடம் அதை பார்த்து காதரும் அலரும். மதிமாறன் தோசையை மட்டும் தான் சொன்னாரு. நாம வந்து தமிழர்கள் தோசையோடு நிறுத்தக்கூடாது. இட்லிக்கு கூட அதை நம்ம கொண்டு போனோம்னா இன்னும் சிறப்பா நம்ம ஆரியத்தை விரட்டலாம். அதாவது இட்லியில பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தான இட்லி இருக்கு, ரொம்ப வந்து கல்லு மாதிரியான இட்லி இருக்கு. ஆரியம் வந்து பூ மாதிரி இட்லி இருக்கும். இந்த குஷ்பு இட்லி அதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இட்லி தான் வந்து ஆரிய இட்லி. திராவிட இட்லி வந்து கல்லு மாதிரி இருக்கும், தூக்கி போட்டோம்னா செவுரியே உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி இட்லி தான் வந்து திராவிட இட்லி. அதனால நீங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, நல்லா வந்து கல்லு மாதிரி இட்லி வந்து உளுந்து போடாம கூட செய்யலாம். உளுந்து போடாம செஞ்சா கல்லு மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்க எப்படியோ முயற்சி பண்ணி தமிழர்கள் எல்லாருடைய வீட்டிலையும் இட்லி கூட திராவிட இட்லி நம்ம செய்யலாம். இது மதிமாறன் அவர் சொல்லலை. நான் வந்து இது வந்து தோசையிலேருந்து நம்ம இட்லிக்கு கொண்டு போனா இன்னும் ஆரியத்தை நம்ம அதிகமாக விரட்டலாம்னு எனக்கு தோணுது. இந்த குஷ்பு இட்லி, நமிதா இட்லி அந்த மாதிரி இட்லிக்கெல்லாம் போகாம திராவிட இட்லிக்கு போனீங்கன்னு சொன்னா நம்ம ஆரியத்தை ஓட விரட்டலாம். அடுத்தது 3வது பாயிண்ட், நம்முடைய திராவிட தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, அதாவது திராவிட கல்யாணம் பண்ணுங்க. திராவிடனா என்ன, திராவிடனா என்ன? இப்போ நடந்திருக்க இந்த கல்யாணம் இதுதான் திராவிடம். கல்யாணத்துல என்னையா திராவிட கல்யாணம், அந்த கல்யாணம் இந்த கல்யாணம்னு கேட்டீங்கன்னா கலப்பு திருமணத்தை தான் ஐயா அப்படி சொல்றாரு. நீங்க கேட்கலாம், கலப்பு திருமணம் தமிழ் தேசியவாதிகளும் செய்யறாங்க, ஆரியர்களும் சில பேர் செய்யறாங்க, திராவிடர்களும் செய்யறாங்க, அதுல என்னையா திராவிட கல்யாணம் மட்டும் சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் பண்றோம். ஒரு சிலர் காதல் திருமணம் பண்றாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா எல்லா தமிழர்களும் கலப்பு திருமணம், அதாவது திராவிட திருமணம் செய்யணும். உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ யாராவது வந்து மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்லி வரும்போது உங்க ஜாதியில வந்து ஒரு பையன் இருக்காங்க பார்க்கட்டுமான்னு கேட்டா, நாங்க தமிழர்கள், நாங்க வந்து திராவிட கல்யாணம் தான் பண்ணுவோம், எங்க ஜாதியில பார்க்காதீங்க, வேற ஜாதியில பாருங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். எல்லா தமிழர்களும் அவங்க ஜாதியில கல்யாணம் பண்ணக்கூடாது, வேற ஜாதியில தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லல, ஐயா ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு. இதுதாயா திராவிட கல்யாணம்னு சொல்லி தெளிவா விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆகவே கலப்பு திருமணம் தான் திராவிட திருமணம். அந்த திருமணத்தை தமிழர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் எல்லா ஜாதியினரும் மாறி திருமணம் செய்து கொண்டால், அதை நம்ம வந்து சமூக ஊடகங்களில பதிவிட்டால் இந்த ஆரியம் சீக்கிரமா நம்மளை விட்டு ஓடிரும். எல்லா தமிழர் வீட்டிலும் இப்ப நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து கடைபிடிக்கும் போது நம்ம ஆஸ்பத்திரியில போய் ஒளிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கஷ்டப்பட்டு கூனி குறுகி வெள்ளக்கொடையை தேடி பிடிச்சி வாங்கி கொண்டு போய் வரவேற்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு 2 டிப்ஸ் பாயிண்ட் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது என்னன்னா அது கூட்டணி கட்சி தலைவர்கள் சொன்னது. ஆரியத்தை விரட்டணும்னா நீங்க பிளாஸ்டிக் சேர் பயன்படுத்தவே கூடாது. உங்க வீட்டுல பிளாஸ்டிக் சேர் இருந்தா அதை உடச்சு போட்டுருங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க. எல்லாரும் சோபால தான் உட்காரணும். இதை யார் சொன்னான்னா ஐயா திருமாவளவன் தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அவரே லேட்டா தான் உணர்ந்தார். முதல்ல என்ன பண்ணாரு, எந்த சேர்ல உட்காந்தா என்னையா, யார் எந்த சேர் கொடுத்தா என்ன அப்படின்னு கொடுக்குற சேர்ல உட்காந்துட்டே இருந்தார். அப்புறம் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டாரு, ஓஹோ நம்ம வந்து பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்றதுனாலதான் நம்ம மேடையில நிற்கும் போது பக்கத்துல வந்து ஆரியம் வந்து நிக்கிற அளவுக்கு துணிச்சல் வந்தது. காரணம் என்ன, நம்ம பிளாஸ்டிக் சேர் பயன்படுத்துறதுனால அப்படின்னு ஐயா திருமாவளவன் புரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப சமீபமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு சோபா தான் வேணும் அப்படின்னு வாங்கி கட்டாயமா அதுல உட்கார்ந்துருக்காரு.
ஆனா அப்படியுமே வந்து எல்லாரும் சோபாவில் சாஞ்சி உட்காந்துருக்கும் போது ஐயா திருமாவளவன் மட்டும் இன்னும் நுனியிலே தான் உட்காந்துருக்காரு பயபக்தியா. அது இன்னும் கொஞ்சம் மாறலை. ரொம்ப நாளா அப்படியே இருந்ததுனால மாறலை. அது கூடிய விரைவில் மாறிடும். நாம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது, எல்லாரும் பிளாஸ்டிக் சேர்ல உட்காராம சோபால உட்காரணும். நல்லா கம்பீரமா உட்கார்ந்தீங்கன்னா அதை நீங்க போட்டோ எடுத்து சமூக ஊடகங்களை போட்டீங்கன்னா ஆரியம் நம்ம ஊருக்குள்ள வராது. இதுதான் முதல் டிப்ஸ். அடுத்தது ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் கோட்டு சூட்டு போடணும். அந்த கோட்டு சூட்டு போட்டதை பார்த்தா அம்பேத்கர் மாதிரி மாறிட்டோன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இந்த ஆரியம் உள்ள வராது. இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. நீங்க கேட்கலாம், ஏயா கோட்டு சூட்டு போட்டா அது எப்படியா அம்பேத்கர் மாதிரி மாற முடியும்? அவருடைய கொள்கைகளையும் அவருடைய குணத்தையும் கொண்டாதானையா நீ மாற முடியும் அப்படின்னு நீங்க கேட்கறது நியாயம். ஆனா இப்ப ஐயா திருமாவளவன் கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா, கோட்டு சூட்டு போட்டா ஆரியம் உங்களை பார்த்து அலரும் கதரும்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. என்ன ஒரு வீண் போகுது? முயற்சி பண்ணி பார்த்துருவோமே. கந்து வட்டிக்கு காசு வாங்கியாவது ஒரு கோட்டு சூட்டை தச்சு நம்ம எல்லாரும் போட்டுட்டு அதை வீடியோவும் போட்டோவும் எடுத்து நம்ம சமூக ஊடகங்களை பதிவிடும் போது ஆரியம் அதை பார்த்து அலறி கதறி நம்ம ஊரை விட்டு ஓடியே போயிடும். அப்படி போகலைன்னா இப்ப இவங்க யார் யார் சொன்னாங்களோ அவங்கள சட்டை பிடிச்சி நீங்க கேட்கலாம். மறக்காம வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு லைக் போடுங்க. மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் செந்தில். இது தமிழ் கூடாரம்.